மத்ராசப்பட்டினம்னு ஒரு படம் வரும்போது நம்ம இப்போ இருக்க இந்த சென்னை அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆச்சரியப்பட்டோமா? அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட பிறந்த ஊருக்கு நம்ம போய் பார்த்தாலே எவ்வளோ மாற்றங்கள். எங்கள் ஏரியாவில் எங்கள் வீடு மட்டும்தான் ஒரு காலத்தில் இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த ஏரியாவில் பார்த்தா எல்லா கடைகளும் வந்துருச்சு, எல்லா பேங்க்ஸும் இருக்குது, டெக்ஸ்டைல்ஸுமே எல்லா கடைகளும் வந்துருச்சுன்னு பார்க்கும்போது அப்பா எவ்வளோ வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நமக்கு ஒரு ஊரை பற்றி ஓரளவுக்கு கதைகள் தெரிஞ்சிருக்கும். மீதி கதைகளை யார் சொல்கிறது? எல்லாருமே புக் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாருமே மத்ராசப்பட்டினம் படமும் எடுத்துருக்க மாட்டாங்க, இப்படி நிறைய டெக்னாலஜியும் வந்திருக்காது. அப்போ அந்த காலகட்டங்களில் இந்த ஊர்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு இருக்குமா? அப்படி இந்த ஆந்திரா பக்கத்தில் இருந்து கொஞ்சம் இந்த விஜயநகர பேரரசு அவருடைய ஆட்சி காலம் முடியுது. பிரிட்டிஷோட ஆட்சி இன்னும் முழுமையாக வரலை. இந்த கேப்பில் அங்கேருந்து இந்த தெலுங்கு மக்கள், ஆந்திரா மக்கள் வந்து முக்கியமாக இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாயக்கமார்கள், அவங்க அங்கேருந்து கூட்டம் கூட்டமாக கிளம்பி இந்த பக்கமாக வராங்க. எங்கள் பார்டருக்கு இது அது சென்னையா, இது சென்னை, இது தமிழ்நாடா, அது ஆந்திர பிரதேசா, அந்த சண்டையெல்லாம் இல்லாமல் இடம்பெயர்ந்து வராங்க. இப்போதைக்கு சொல்ல போனால் நம்மளோட தமிழ்நாடு பார்டர்னு வச்சுப்போமே. அப்போது இந்த கூட்டம் கூட்டமாக வந்து இங்கே செட்டில் ஆகி இங்கே ஒரு கிராமம் உருவாகுது. இந்த கிராமம் உருவான கதை தான் கோபல்ல கிராமம் அப்படிங்கிற இந்த புக்கில் கி ராஜநாராயணன் அவர்கள், கீரா அப்படின்னு எல்லாரும் செல்லமாக கூப்பிடக்கூடிய அவர் எழுதியிருக்கிற கதை. இதில் என்ன பிரமிப்பூட்டுற விஷயம் அப்படின்னா, இந்த புக்கோட அங்கே மேலே எழுதியிருக்கோம், தமிழின் மிகச்சிறந்த முதல் 10 நாவல்களில் முதன்மையான நாவல் அப்படின்னு இந்த நாவல் பற்றி எழுதியிருப்பாங்க. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஊர் எப்படி உருவாகுது, அங்கே என்ன கதைகள் சொல்லப்படுது, யார் இந்த கதைகள்லாம் சொல்கிறா, முதலாக இந்த ஊருக்கு வந்தபோது இந்த இடத்துல செட்டில் ஆகலாம் அப்படின்னு எப்படி முடிவு எடுத்துருந்துருப்பாங்க, அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கான காரணம் என்ன, ஒரு புது இடத்துல எப்படி சர்வைவ் ஆயிருந்திருப்பாங்க, ஃபுல்லாக காடெல்லாம் இருந்திருக்கும், அந்த காட்டை அழித்து எப்படி ஒரு ஊர் உருவாகியிருக்கும். இந்த மாதிரி கிராமிய கதைகள் நிஜமாக என்ன நடந்திருக்குமோ அதை வந்து ஒரு பாட்டி பேரனுக்கு சொல்ல, இல்லை ஒரு தாத்தா அந்த ஊருக்கே சொல்ல அப்படின்னு இந்த பேச்சு வழியில் வந்த பல கதைகள் அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கதையாக எழுதி தான் இந்த புக் இருக்குது. அந்த மாதிரி வர கதைகளை பற்றி தான் இந்த புக்குன்னு சொல்லலாமே. ஸோ இந்த கோபல்ல கிராமம் அப்படிங்கிற இந்த ஊரோட மூதாதையர்கள் யார், இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆக்சுவலி கதையோட ஆரம்பத்தில் இந்த கிராமம் ரெடிமேடாக இருக்குது, இந்த கிராமத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. அதாவது ஒரு தப்பு நடந்தால் யார்கிட்ட போவாங்க, யார்கிட்ட ஒரு பிரச்சனைன்னா நம்ம போய் கேட்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஊர் இப்படி ஆகிறதுக்கான ஹிஸ்ட்ரி என்னங்கிறது தான் இதில் ஒரு தேடலாக வந்துகிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் என்ன ஆகும்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஊர்வெளியில் ஒரு பொண்ணு வந்து தாகம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டுருப்பாங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல கிளி சத்தம்லாம் கேட்கும். கிளி சத்தம் கேட்டோன்னே ஆஹா, கிளி சத்தம் இருக்குன்னா இந்த பக்கமாக கண்டிப்பாக தண்ணி இருக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேக்ட்ஸ் அதில் இருக்கும். எப்படி கிராம மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணியிருப்பாங்க, எப்படி ஒரு விஷயம் தேடுவாங்கன்னு. இப்போ இங்கே எங்கேயோ தண்ணி இருக்கணுமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த ஊரணியை ஒன்று பார்ப்பாங்க, இறங்குவாங்க. அங்கே போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒருத்தன் வருவான். அவன் பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருப்பான். இந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறமா அவன் இப்படி பார்த்துட்டே இருப்பான். அந்த பொண்ணோட காதில் ஒரு பெரிய ஒரு குண்டம் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஆசை வந்துடும், சரி இதை நம்ம திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லுவான், அதை கழட்டி கொடு அப்படின்னு கேட்பான். அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்கும். அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா போய் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அதை பறிக்க பார்ப்பான். டக்குன்னு அந்த பக்கமாக வந்து இன்னொரு மாட்டு வண்டி வர மாதிரி இருக்கும். இந்த பொண்ணை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே வச்சு அமுத்திட்டு அந்த பொண்ணு மேலே காலை வச்சு நின்றுவான். அந்த மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் வண்டியில் வந்து ரொம்ப நேரமாக தண்ணி இல்லாதனால உட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் தண்ணி எடுத்து இது மேலே ஊற்றிக்கிட்டு இருப்பார். இவர்கிட்ட பேச்சு கொடுப்பார். ஆனால் இவன் வந்து வாயவே திறக்க மாட்டான். இவன் என்னடா இவன் என்ன கேட்டாலும் இவன் வந்து பேசவே மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச்சு கொடுக்க மாட்டேன்னு அவர் வந்து சந்தேக பார்வையிலே இருப்பார். அந்த நேரத்தில் இன்னொருத்தர் ஓடி வருவார். அவர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த வழியாக ஒரு பொண்ணு வந்துச்சா, என் பொஞ்சாதி தாங்க கோச்சிட்டு வந்துருச்சுங்க, காணோங்க, இந்த பக்கமாக போச்சா அப்படின்னு கேட்பார். அவன் வாயவே திறக்க மாட்டான். இவர் என்ன சொல்வார், நான் இந்த பக்கமாக வரேன், நீங்கள் அந்த பக்கமாக வரீங்க, அந்த பொண்ணு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு வழி தான் இது இருக்குது, இப்படி தான் போயிருக்கணும், இல்லைன்னா அந்த பொண்ணு எங்கே போயிருக்கும். இவருக்கு இப்போ வந்து சந்தேகம் வந்துடும். அவன்கிட்ட கேட்பார், இங்கே வா, நீ முதல்ல வாயத்துற சொல்லு
அப்படின்னு. என்ன இருக்குன்னா, இவன் காலை வச்சு அமுத்திட்டு இருந்திருப்பான்ல, அந்த பொண்ணு இவரோட காலை கடிச்சிருக்கும். ஓகேவா? வாயை வச்சு நல்லா பிடிச்சிருக்கும். அப்படியே மூச்சு முட்டி அந்த பொண்ணு இறந்துரும். இப்போ இவர் காலை கடிச்சதுல கட்டை விரல்லேருந்து ரத்தமும் இருக்கும், அந்த பொண்ணோட வாய் மாட்டினாப்லேயே இருக்கும். இப்போ அவர் வந்து அந்த காலை வெளியில் எடுத்தா அந்த லேடியோட பாடி சடலம் வரும். இங்கே ஆரம்பிக்கும் இந்த கதை. அந்த அந்த கணவர் வந்து ஐயோ ராமான்னு அழுவார். இல்லைங்க, இந்த மாதிரி 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டை தாங்க, எங்கள் 2 பேருக்கும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சின்ன சண்டை தான், ஒரு புரிஞ்சுக்காமல் இப்படி வந்து சண்டை போட்டு கோவத்தில் இப்படி வந்துட்டா, இப்படியா வந்து சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி ஒரு அழுவார். அந்த வாய்ஸை பற்றி எழுதியிருப்பாங்க. ஒரு ஆண் குரலில் இப்படி ஒரு சோகத்தை கேட்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இப்போ இதுக்காக வந்து ஊரில் வந்து ஒரு பஞ்சாயத்து கூடணும், பஞ்சாயத்து வைக்கணும். இப்போ இந்த பஞ்சாயத்துக்கு எல்லாரும் வருவாங்க. அந்த பஞ்சாயத்துக்கு நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்கல்ல, சுற்றி நிறைய மரம் இருக்கும். ஒரு நிழல் கடியில் தான் நல்லா பயங்கரமாக உட்காந்துருப்பாங்க. அப்போ எப்படி இவர் இந்த கதையை சொல்லுவார் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு மரமும் இந்த ஊருக்கு முதல்ல இடம் பெயர்ந்து வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் நட்டு வச்ச மரம். அப்போ இவங்க எல்லாம் இந்த ஊருக்கு எப்படி வந்தாங்க, ஏன் முதல்ல அவங்க அந்த ஊரை விட்டு வரணும், இந்த மாதிரியான நிறையா ரீசன்ஸோடு ஆரம்பிக்கும். அவங்க வர வழியில் எப்படி என்னவா இருந்திருக்கும். ஒரு பெண்ணுக்காக தான் அங்கே வந்து கிளம்பியிருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு ஆபத்துங்கும் போது அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது எத்தனை பேரை இழந்தாங்க. சாப்பிட்றதுக்குன்னு தானியங்கள் நிறைய எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க. அதில் ஒரு சில தானியங்களை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஸ்பாட்டை வந்து இங்கே இனிமேல் நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்பாட்டு வந்தோடனே அந்த காடை அழிக்கிறதுக்கு வந்து ஒன்று பிளான் பண்ணுவாங்க. அப்போது இந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, இந்த பஞ்சாயத்து தலைவராக இருக்கார்ல, அவர் வந்து கோவிந்தப்ப நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 பிரதர்ஸ் இருக்காங்க. கோவிந்தப்ப நாயக்கர், கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்ப நாயக்கர்னு அப்படி ஒரு 7 பிரதர்ஸ் இருக்காங்க. இவங்க ஒரு ஃபேமிலி. அண்ட் இவங்களுக்கு ஒரு பூட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பூட்டி தான் வந்து கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்பப்போ அந்த பூட்டி கதை சொல்லும், இந்த மாதிரி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, நாங்கள்லாம் வந்தபோது. அவங்க யாருன்னா, அவங்க அந்த இடம் பெயர்ந்து வந்திருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டத்தோடு வந்த பாட்டி. அந்த பாட்டி நாங்கள் வரும்போது இப்படி ஆச்சு, நாங்கள் வரும்போது அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இவர் வந்து என்னென்னு அனுபவ களஞ்சியம் அப்படின்னு அவர் வந்து எழுதியிருப்பார். அந்த பூட்டியை பற்றி எப்படி விவரிச்சிருப்பாங்கன்னா, அனுபவ களஞ்சியம். ஏன்னா அந்த பாட்டிக்கு தான் இவங்களுடைய ஃபுல் அனுபவங்களுமே தெரியும். இவங்க எப்படி ட்ராவல் பண்ணி வந்தாங்க, ஏன் வந்தாங்க, இங்கே இந்த ஒரு கோயில் கட்டியிருக்காங்களே, எதுக்கு அந்த கோயில், கோப்பல்ல கிராமம்னு ஏன் பேர் வச்சாங்க, அப்படிங்கிற மாதிரி எல்லா கதைகளுமே அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த பூட்டி மூலமாக நமக்கு அந்த கதை சொல்லப்படும், எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இந்த மரத்தை யார் யார் வச்சா, அப்புறம் இதில் அந்த கிராமத்துக்கே உண்டான, ஏன்னா இவருக்கு வந்து கீரா அவர்களுடைய ப்ளஸ்ன்னு சொன்னது என்னென்னா, இந்த கிராமிய இலக்கியம் ரொம்ப அழகாக எழுதுவார், அதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டைல் கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிராமத்து மக்களோட பேச்சு வழக்கை இலக்கியத்தில் கொண்டு வந்ததுக்கான ஒரு முக்கியமான பங்கு வந்து கீரா அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த பாட்டி வந்து அந்த கிராமியத்து கலைகள்னு இல்லாமல் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதாவது சாதாரண ஒரு உடும்பை எப்படி பிடிப்பாங்க, அந்த உடும்பை பிடிக்கிறதாகட்டும், இல்லை ஒரு காட்டை அழிக்கணும்னா தீ வச்சா காடு ஃபுல்லாக எரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க, நம்ம காட்டில் எந்த பகுதி நமக்கு வேணுமோ அந்த பகுதிக்கு ஒரு பார்டர் போடுற மாதிரி அந்த மரத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா வெட்டிடலாம். வெட்டிட்டோம்னா அந்த மரம்லாம் காஞ்சிடும். அப்போது அந்த பெரிய காட்டுக்கும் சின்ன காட்டுக்கும் ஒரு கேப் விழுந்துடும். இப்போது அந்த சின்ன காட்டை மட்டும் அழிச்சோன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த லேண்டு கிடச்சிரும், நம்ம எரிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் டவுட் கேட்பார், இப்போ நம்ம எரிச்சோன்னா இதுவும் சேர்ந்தானே, இத்தனைக்கும் அது காஞ்ச மரம்னா இன்னும் நல்லாலாம் எரியும், நீங்கள் பாட்டு அதை நடுவில் வச்சுட்டு இப்படி எரிச்சா பிரச்சனை ஆகும்ல அப்படின்னு கேட்பாரு. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காட்டுத்தீ பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வெட்டுற அந்த மரம்லாம் இருக்குல்ல, அதை இந்த குட்டி காட்டுக்குள்ளே போட்டுடணும். ஓகேவா, அப்போ இந்த குட்டி காட்டை மட்டும் தான் நம்ம அழிக்க போகிறோம், எரியிற மரங்களோடய அதையும் போட்டோம்னா இது நல்லா இன்னும் பரவுறதுக்கு, அந்த தீ பரவுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் காட்டோட மற்ற இடம் எதுவுமே வந்து அழியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி தான் அந்த குட்டியான அந்த ஒரு குட்டி காடுன்னு அவங்க சொல்கிறது ஒரு ஊர். ஓகேவா, அந்த ஊரை வந்து அவங்க அப்படி தான் ஃபஸ்ட்டு அந்த காட்டை அழித்து உருவாக்குவாங்க. அதுக்கு ஒரு பிளானிங் நடக்கும், என்றைக்கு அந்த தீ வச்சா நல்லா பரவும், ஏன்னா அதுக்கான காற்றடிக்கணும். ஸோ அந்த சீசனுக்கு அவங்க எப்படி வெயிட் பண்ணுறாங்க, அப்புறமா அந்த காட்டை அழிப்பாங்க. அந்த காட்டை அழிக்கும் போதுமே ஒரு சீன் போட்டிருப்பாங்க. என்னென்னா சொல்லியிருப்பாங்க, பறவைங்கள்லாம் மேலே அப்படி பறந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, தீக்கு மேலே. அதில் ஒரு சில பறவைங்க பறந்து போயிடும், ஒரு சில பறவைங்க போகவே போகாது, அங்கேயே சுற்றிட்டுருக்கும். ஏன்னா
அந்த பாட்டி என்ன சொல்லும், அதுகளோட கூடுகள்லாம் அங்கே இருக்கும், அதோட குஞ்சுங்கள்லாம் மரத்தில் இருந்திருக்கும். இப்போ இந்த பறவைங்க வந்து தன்னோட குஞ்செல்லாம் சாவுதுன்னு அங்கேயே சுற்றிட்டு இருக்கும், அதுகளும் கடைசியில் இந்த நெருப்புக்குள்ளே போய் அதுகளும் இறந்துரும். ஸோ எனிவே ஒரு ஊர் டெவலப் ஆகிறதுக்கு இது எல்லாமும் ஒரு சைடில் நடக்க தான் செய்யுது. இப்போ இந்த ஊரில் வந்து ஒரு பசுமாடு ஒன்று மாட்டும், அது காட்டு மாடு. அது வந்து ஒன்று வந்து மாட்டும். திடீர்னு பார்ப்பாங்க ஒரு மாடு இருக்கும். என்னங்க மாடு இருக்குது, மாடுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த மாடு கிடச்சோடனே அந்த மாடு வந்து ஊரே பார்த்து பிரமிச்சு, அந்த மாடு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால அதுக்கு குட்டி போடுற டைமில் இவங்க எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. இன்னொன்று ஒரு காட்டு மாடை வந்து அடக்கிறது கஷ்டம். அது வந்து இந்த மாதிரி பீப்புளோடலாம் பழகிருக்காது, காட்டிலே இருந்திருக்கும். ஒரு மனுஷங்களோட கை வீரல் கூட படாத மாடு அது. ஸோ அந்த மாட்டை வந்து இவங்க பக்குவப்படுத்தி அந்த கண்ணுக்குட்டி வரும். அது வந்து உங்களுக்கு ஒரு குட் சைனாக தெரியும். அதனால தான் அந்த ஊர் பேரே வந்து கோப்பல்ல கிராமம்னு வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு கிராமம் உருவான கதை. அவங்க வந்து சாப்பாடுக்கு என்ன பண்ணாங்க, நம்ம வைக்கப்போரு அது இதுன்னு நம்ம பார்க்குறோம்ல, எனக்கு பாதி விஷயத்தோட பேரே தெரியாது. ஸோ இந்த இதெல்லாம் எப்படி அவங்க பாதுகாக்கிறாங்க, ஒரு மழைக்கு என்ன பண்ணுறாங்க, வெயிலுக்கு என்ன பண்ணுறாங்க, இதுக்கு நடுவில் பிரிட்டிஷ் அரசாங்கமோட ஆட்சி ஒரு பக்கம் வந்து வருவாங்க. அந்த கும்பினி தான் எழுதியிருப்பாங்க. நம்ம கும்பினின்னா யார், கும்பினின்னா யாருன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பிரிட்டிஷ் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, முக்கியமாக அந்த வெட்டுக்கிளியை பற்றிலாம் நான் நியூஸில் தான் பார்த்துருக்கேன். ஐயோ வெட்டுக்கிளி வந்துருச்சுன்னு அவங்க எல்லோரும் வந்து தத்தளிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு சீனில் என்ன ஆகும்னா, இவ்வளோ சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணி ஒரு கிராமம் டெவலப் ஆகி அங்கே இவங்க வந்து வயலில் எல்லாம் நட்டு வச்சு அவங்க அறுவடை பண்ணுறதுக்குன்னு ரெடியாக இருக்கும்போது வெட்டுக்கிளி வந்துடும், எல்லாத்தையும் சாப்பிட்ரும். அது வந்து அவங்க அந்த ஊரை அழிக்குதுங்கிறத தாண்டி என்ன பண்ணால், ஒருத்தர் வாசலில் உட்காந்துருப்பார். வாசலில் ஒரு கருவேப்பிலை மரம் இருக்கும். அதில் இந்த பறவைங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கும். அது எஞ்சி போனோன்னே கருவேப்பிலை ஸ்மெல்லே வரும். அந்த கருவேப்பிலை செடியில் இருக்கும்ல, அந்த ஸ்மெல் வரும் அப்படியே. ஏன்னா அது பாதி தின்னுட்டு இருக்கும்ல, அப்போ அந்த அரோமா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அது வரும். அதை ரசிச்சுட்டு அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாயங்காலம் காற்றோட அந்த கருவேப்பிலை வாசம் அதெல்லாம் ரசிச்சுட்டு உள்ளே போயிருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரே சத்தம் கேட்கும். என்னன்னு வெளில வந்து பார்த்தா அந்த கருவேப்பிலை மரத்தில் ஃபுல்லாக வெட்டுக்கிளி இருக்கும். எப்படி விரட்டுறது, 1 விரட்டுறதா 2 விரட்டுறதா, ஏதோ பண்ணி பார்த்தா அதுவாக ஒரு பீரியடில் அதில் இந்த மரத்துலேருந்து எஞ்சி போகும். எஞ்சி போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த கருவேப்பிலை மரத்தில் ஒரு இலை கூட இருக்காது. அவருக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் பார்த்தா இதே தான் பக்கத்து வயலில் அங்கே இங்கேங்கன்னு ஃபுல்லாக இந்த வெட்டுக்கிளியோட பிரச்சனை ஒன்று நடக்கும். இப்படி இந்த புக்கு ஃபுல்லாகவே நம்ம ஒரு கிராமத்துக்கு போனால், இப்போ போனால் கூட கிராமத்தில் டிவி இருக்குது, எல்லா வீட்லேயும் பார்த்தா டிவி இருக்குது, பைக் இருக்குது, அர்பனைசேஷன் எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த டெக்னாலஜி தொடாத ஒரு கிராமத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா டைம் ட்ராவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் கோப்பல்ல கிராமம் அப்படிங்கிற இந்த புக்கு மூலமாக வந்து நீங்கள் போய் அதை பார்க்கலாம். நிறையா கதைகள் நம்ம தாத்தா பாட்டி சொன்ன கதைகளுக்கும் முன்னாடி இருக்க கதைகள். ஏன்னா அவங்க அந்த இடம்பெயர்ந்தது, நான் முன்னாடி சொன்ன அந்த விஷயங்கள், கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த தீவெட்டி கொள்ளைக்காரர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊருக்குள்ளே வந்தாங்கன்னா இருட்டில் தான் வருவாங்க, நைட்டு தான் வருவாங்க. வரும்போது ஊரோட ஒரு சைடில் தீ வச்சுருவாங்களாம். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அங்கே தீ வச்சுட்டாங்கன்னு இவங்கெல்லாம் குடுகுடுன்னு ஓடுவாங்கல்ல, அந்த டயத்தில் மற்ற வீட்டில் வந்து என்னெல்லாம் எடுக்க முடியுமோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம். ஸோ இவங்களை பற்றி எழுதும்போது நமக்கு ஜென்ரலாக நம்ம படத்தில் பார்த்தா இப்படி எல்லோரும் அந்த தீயை பிடிச்சிட்டு வருவாங்கல்ல, இவங்க அதை தாண்டி கூட யார் வருவாங்கன்னு எழுதியிருப்பாங்க. அது எண்ணெயை வச்சுட்டு ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா அது எண்ணெய் ஊற்றணும்ல, ஸோ எண்ணெய் ஊற்றுறதுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கையில் வந்து துணி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கட்டியிருப்பாங்க. அது எதுக்குன்னா, இந்த எண்ணெய் ஊற்றும் போது இதை தாண்டி எண்ணெய் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீ பிடிக்கிறவங்களுமே ஒரு இடத்துல வந்து துணி கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க எண்ணெய் வந்து மறுபடியும் வடிஞ்சு அவங்க கைக்கு சுட சுட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படின்னு இந்த தீவெட்டி கொள்ளைக்காரங்க வந்து வரும்போது அவங்க எப்படி வருவாங்க, இதில் அவங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து கிராமத்தை ஒரு நோட்டம் விட்டு போயிடுவாங்க. ஏன்னா திடீர்னு வந்து எப்படி கரெக்டாக தெருவெல்லாம் கண்டுபிடிச்சி போக முடியும், கஷ்டம் இல்லை. எந்தெந்த வீட்டில் என்ன இருக்கும், எங்கே எல்லாத்தையும் இந்த கிராமத்தில் வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ ரொம்ப காமனாக ஏதோ விற்கிறவங்க மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு அதுக்கப்புறமா இது பிளான் பண்ணி வருவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கும், அக்கையான்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பார். பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு கேரக்டர் அவர் இருப்பார். ஸோ அவர் வந்து இந்த கோவிந்த நாயக்கர் இவங்களோட வீட்டில் தான் அவரும் இருப்பார். ரொம்ப முக்கியமான நபர். அவர் வந்து ட்ரெயின் பண்ணுவார். இந்த மாதிரி தீவெட்டி கொலைக்காரங்க வந்தால் இந்த ஊரில் இருக்க சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் கல்லை தூக்கி வீசணுவான். அது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கல் அங்கங்கே எல்லாம் மறைஞ்சிருப்பாங்க, அங்கேருந்து கல் தூக்கி உங்க மேலே வீசணும், அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆயுதம். இந்த மாதிரி தீவெட்டி கொலைக்காரங்க வரும்போது கல் எடுத்து வீசுறது தான் பெஸ்ட் ஆயுதம் அப்போது இருந்த இதுக்கு.
இவர் மட்டும் என்ன பண்ணுவாராம், ஃப்ளாட்டான கற்களாக தேடி இது பண்ணுவார். ஏன்னா ஃப்ளாட்டான கற்களை ஃபாஸ்ட்டாக தூக்கி வீசினா அது ஒரு சத்தம் ஒன்று உண்டாக்கும், அதுவே அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கையை அதை பயன்படுத்துவார்னு. அப்புறம் மறுபடியும் ப்ரெசன்ட் டேக்கு வருவாங்க. இப்போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் மொட்டை மாடிகளில் நிறைய இடத்துல இந்த கல்லெல்லாம் கிடைக்கும், பெரிய பெரிய கல்லெல்லாம் அங்கே போடப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து முன்னையும் பின்னையும் போயிட்டு வரும். இப்போ இந்த ஊரில் இந்த மரம் இருக்கா, இந்த மரம் எப்படி வந்துச்சு, இப்போ இந்த ஊரில் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா, இது எங்கேருந்து வந்துச்சு, யாருக்கெல்லாம் கோயில் கட்டினாங்க, ஐயோ அது கடைசியில் வந்து ஒருத்தரை பற்றி வரும், அவருக்கு இவங்களுக்கு கோயிலெலாம் கட்டினீங்களா நீங்கள், அது ஏன்னா அது எப்படி மறுவிச்சு, ஒருத்தங்களுக்கு எதுக்காக ஒரு இடத்த கொடுத்தாங்க, அது அப்புறம் என்னவா மாறுதுங்கிற மாதிரி ஒரு கிராமத்துக்கு ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல். ஸோ அதனால வெயில் ஜாஸ்தியாக இருக்கே, கொஞ்சம் ஓரமாக நிழலில் நிற்போம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கோப்பல்ல கிராமத்தை நீங்கள் விசிட் பண்ணிட்டு வரலாம். இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி படிக்கிறதுக்கான லிங்க்கு கீழே இருக்குது. இதே மாதிரி நிறையா தமிழ் புக்ஸ் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த புக் படிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா thebookshop.inல இதே மாதிரியும் சரி இல்லை பல ஜானர்ஸில் நம்ம வந்து நிறைய புக்ஸை லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான புக் ரிவ்யூஸ் இல்லைனா புக்கை வாங்குறதுக்கான லிங்க்ஸ் இல்லைனா இது எல்லாத்தையுமே எதுக்கு நான் பார்த்துக்கிட்டு ஆடியோ மட்டும் கேட்டால் பார்த்தாதான், கதை தானே சொல்கிறீங்க, ஃபேக்ட்ஸாக இங்கே போட்டு காமிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம புக் ஷோவுடைய பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபை, JioSaavn, கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட் அப்படி எனக்கு பேர் தெரியாத பல பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்துக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.